கிளம்புன லாங் வீடியோ தான் இது. சாட்டர்டே தான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 1 டே தான் இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரைடே லீவ் போட்டு கிளம்பிட்டாரு. ஆதிரன் ஒரு 5 months இருக்கப்போ தான் லாஸ்ட்டாக காரில் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தே பாரத்தில் தான் போயிட்டுருந்தோம். கார்னால் கொஞ்சம் லாங்காக இருக்குதுன்னு சொல்லி வந்தே பாரத்தில் போயிட்டு வந்துட்டுருந்தோம். 2 வீக்ஸில் ஆதிரனுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கார் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால காரில் கிளம்பிட்டோம். நாங்கள் நார்த் பெங்களூரில் இருக்கோம். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறினா தான் ஊருக்கு போகிற ஃபீலே வரும். ஏன்னா அந்த ஃப்ளைஓவர் எடுத்துட்டோம்னா சாலிடாக 4 hours வீட்டுக்கு போயிடலாம். எங்களுக்கு அந்த ஃப்ளைஓவர் கனெக்ட் ஆகவே 1.5 hours மேலே ஆகிடும். காரில் போகும்போது ஹைவே செம்மையாக தான் இருக்கும். ஏன்னா எந்த இதுவுமே இல்லாமல் ரோட் ஸ்மூத்தாக இருக்கும். கிருஷ்ணகிரி கிட்ட போகும்போதெல்லாம் கொஞ்சம் க்ளவுடியாகவே தான் இருந்துகிட்ருந்தது. மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஹைவேல பாட்டு போட்டுட்டு செம்மையாக பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதே ஒரு தனி ஃபீல் தான். ஆனால் தருமபுரி தாண்டிட்டா ஒரு தனி பயம் வந்துடும். ஏன்னா தொப்பூர்கிட்ட போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆதிரன் வந்து காரில் ஏறி கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டான். இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணல. ஆனால் நான் ட்ரபிள் பண்ணுவான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் போனேன். பட் ட்ரபிள் பண்ணலை. ப்ரொஃபஷ்னலாக பாடுறவங்க கூட இவ்வளோ ஃபீலோட பாட மாட்டாங்க. அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டே ஓட்டிகிட்டு போவார். ஆதிரன் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கப்போலாம் இந்த பாட்டு கூட சவுண்டாக வச்சுக்க முடியாது. அதுலேயே அப்செட்டாக ஓட்டிகிட்டு வருவார். வழியில் கொஞ்சம் நிறைய தூரம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்லோவாகவே தான் வந்துட்டுருந்தோம். அதனால் எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 1 hour மாதிரி தான் ஆச்சு. நீங்கள் வந்தாலும் கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் கிருஷ்ணகிரி வரத்துக்குள்ளேயே எங்களுக்கு செமையாக பசிச்சிருச்சு. ஸோ இந்த கருப்பட்டி காஃபி, நெல்லை கருப்பட்டி காஃபியில் தான் நிறுத்தி சாப்பிட்லான்னு சொல்லி உள்ளே போனோம். பிரான்ச் கொஞ்சம் புதுசாக ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருந்தது. சரி, பெருசாக பிளான் இல்லை. டீ மட்டும் குடிச்சிட்டு வரலான்னு தான் உள்ளே போனோம். ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்தது. அங்கே லைவ் கவுண்டர்னு சொல்லி ஒன்று இருந்தது. அங்கே வந்து இந்த பஜ்ஜி போண்டா அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ இந்த உருளைக்கிழங்கு போண்டா வந்து கொஞ்சம் சூடாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் உருளைக்கிழங்கு போண்டா தான் இது பண்ணோம். ஆதிரனும் செம்மையாக ஹாப்பி ஆகிட்டான் புதுசாக ஹோட்டலுக்குள்ளே உள்ள வந்த உடனேயும். அப்புறம் டீ இது காஃபி எல்லாமே வந்து சுகர் இல்லாமல் இந்த கருப்பட்டியில் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லாவும் இருந்தது. கருப்பட்டி பால், கருப்பட்டி காஃபி அதெல்லாம் இருந்தது. பட் நாங்கள் டீ மட்டும்தான் ட்ரை பண்ணோம். அதுவும் நான் மட்டும்தான் டீ குடித்தேன். ஹஸ்பண்ட் வந்து டீ குடிக்கலை. இந்த உருளைக்கிழங்கு போண்டா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் ட்ரை பண்ணதுலையா. அடுத்து வந்து ஆனியன் பஜ்ஜி சாப்பிட்டோம். அதுவும் நல்லா இருந்தது. பட் உருளைக்கிழங்கு போண்டா அளவு இல்லை. அது ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. உருளைக்கிழங்கு போண்டா தான் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் முறுக்கு, மிக்சர் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தா ஆசையாக தான் இருந்தது. பட் வீட்டில் எல்லாருமே சுகர் பேஷண்ட். எங்கள் வீட்லேயும் சுகர் பேஷண்ட், அவர் வீட்லேயும் சுகர் பேஷண்ட்டு. அதனால நாங்கள் வாங்கலை. மிக்சரும் இது மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அப்போவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. காரில் ஏறினது தான். தொப்பூர்கிட்ட கூட போகலை. செம்ம மழை. ஏற்கனவே தொப்பூரில் இப்போல்லாம் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியாஸ் நிறையா இருக்கனால ஸ்லோவாக தான் விட்டுட்ருக்காங்க. மழை வரவும் ரொம்ப ஸ்லோவாக போனது. அங்கேயே ஒரு 1/2 hour கிட்ட வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே 7க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் ப்ரீவியஸாக சாட்டர்டே தான் வரோன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தனால வீட்டில் யார்கிட்டையுமே சொல்ல சர்ப்ரைஸாக தான் வந்திருந்தோம். அம்மாவுக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ணவே இல்லை. ஸோ செம்ம கடுப்பாக இருந்தாங்க எங்கள் மேலே. ஆனால் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. ஆதிரனையும் காலையிலேருந்து அவங்களுக்கு காட்டவே இல்லை. அதனால் பார்த்தோன்னே செம்ம ஷாக் அவங்களுக்கு. ஹாப்பியாக அவனை வாங்கிக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு ஆதிரனுக்கு டின்னர் மட்டும் ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செம்ம பசி எங்களுக்கு. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு ஃபிஷ் கடை இருக்கும். செம்மையாக இருக்கும் அங்கே. நெத்திலி, அப்புறம் அந்த ஃபிஷ் பக்கோடா, பாறை மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது நெக்ஸ்ட் டே. நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஆதிரனை கண்டுக்கவே மாட்டேன். அவங்களே ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்டு விட்ட மாதிரி இருக்கும். அவங்களே அவனை வச்சுப்பாங்க. ஃபுல் டைமும் அவங்களே தான் வச்சிட்ருப்பாங்க. எப்போ வந்தாலும் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபங்க்ஷன் வரனால குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். என் மாமியார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் சாமி கும்பிடுவாங்க. எனக்கு அது வராது. பட் அவங்க ஏதோ வித்தியாசமாக இந்த மாதிரி தேங்காயில் விளக்கு போடுறது, அப்புறம் திரி வந்து வேறு தாமரை திரி அந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஆதிரன் இப்போல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஆதிரனுக்காகவே போகிற மாதிரி இருக்குது.
அவன் சேஃபாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு வருவோம். அங்கே போய் அந்த அம்மா கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி சாமி மேலே படுக்க வச்சா நிறைய குழந்தைங்க அழும். பட் ஆதிரன் அழவே மாட்டான். ரொம்ப குட்டியாக போட்டப்போவும் அவன் அழுததே இல்லை, இப்போவும் அவன் அழமாட்டான். இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதோ அன்னைக்கு டேவே ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஒரு நல்ல வைபோட. ஏன்னா நம்ம வெளியூரில் இருக்கப்போ இந்த மாதிரி அடிக்கடி வரத்துக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதனால ஒரு நல்ல வைபோட செம்மையாக இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு சண்டே நல்லா நான்வெஜ் செஞ்சு போட்டாங்க. சாப்பிட்டு என்னை திருப்பி வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாரு. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.